ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌமிஸ் கிச்சன். வீடியோ பார்க்குற எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போடுறோம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த சாம்பாருக்கு நான் அந்த கப்பில் 1.5 கப் பருப்பு சேர்த்திருக்கேன். பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுப்போம். இதோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு சேர்த்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். அந்த பூண்டோட மணமும் சேர்ந்து பருப்போடு சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வருது. பருப்பு இருக்கட்டும். இப்போ ஒரு வானலை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன். ஸோ கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வணக்கட்டும். ரொம்ப வணங்க வேணாம், ஓரளவுக்கு வணங்கினா போதும். ஸோ சாம்பார் வெங்காயம் முழுசாக சேர்த்துனா தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் முழுசாக சேர்த்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா மசிச்சுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணங்கிட்டோம். ஓகே, தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிச்சுட்டு வணக்கி விட்ருங்க. இதோட காய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கியும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி மட்டும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். முள்ளங்கியோட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ முள்ளங்கி மட்டும் சேர்த்து செஞ்சால் அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும். அதனால் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. காய் நல்லா வந்துட்டுருக்கேன். இதோட ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்து காயோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கிட்டோம். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதனால் பச்சை வாசம்லாம் இல்லாமல், காயோட பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வணங்கும். நல்லா வணங்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. ஓகே, இப்போ பருப்பு வேக வச்சதை அந்த காயோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இதோட ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்திட்டேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா காயெல்லாம் வந்துடுச்சு. இதோட தாளிப்பு சேர்த்திடலாம். இது சூடானதும் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்தியாச்சு. கடுகோட கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு. ஓகே, சாம்பார் கொதிச்சிருக்கு இல்லையா, அதில் அந்த தாளிப்பை சேர்த்திடலாம். அவ்வளோதான், ஒரு சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். தேங்க்யூ.